நான் செய்ய போகிறது முட்டை பொரியல். இது வந்து கேரளா ஸ்டைல். அதாவது முட்டை வந்து நம்ம ஒரு 3 முட்டையும் எவ்வளோ தேவையோ அவ்வளோ முட்டையை எடுத்து நம்ம உடைச்சு ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் என்னென்னா வெங்காயம், தக்காளி, பெப்பர் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு முட்டையும் உடைச்சி ஊற்றிட்டு பொரியல் மாதிரி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி செய்ய போகிறது முட்டை பொரியல். இது வந்து கேரளா ஸ்டைல். இதுக்கு வந்து நம்ம தேங்காய் எண்ணெய் ஊற்றி தான் செய்ய போகிறோம். தேவையான பொருட்கள் என்னென்னா, நான் 3 முட்டை உடைச்சி வச்சுருக்கேன், ஒரு தக்காளி சின்னதாக கட் பண்ணியிருக்கேன், ஒரு பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, உப்பு, மிளகுத்தூள், மஞ்சள் தூள், பச்சை மிளகாய், தேங்காய் எண்ணெய். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாய் எடுத்துக்கலாம். இந்த கடாய் வந்து கனமான பாத்திரமாக இருந்துச்சுன்னா அடி பிடிக்காது. கடாய் நல்லா காஞ்சிட்ருக்கு. இப்போது நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் வந்து 3 டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம பெரிய வெங்காயத்தை போட்டு நல்லா தாளிக்கணும். போட்டாச்சு. இதை வந்து நல்லா வதக்கி விடணும். லைட்டாக உப்பும் போட்டுக்கலாம். இப்போ நல்லா வதக்கி விடுங்க. நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ பச்சை மிளகாய் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்குது ஆட் பண்ணிட்டேன். இதுவும் நல்லா வதக்கணும். இப்போ நம்ம வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இதையும் வதக்கிக்கலாம். மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் இருந்தாவே போதும். அப்போ தான் பச்சை வாசம் போகும். இப்போ நம்ம தக்காளி, ஒரு தக்காளியில் பாதி இருந்தாவே போதும். இது வந்து கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் தக்காளி ஆட் பண்ணுறதுனால. நல்லா வதங்கட்டும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம முட்டை வந்து ஆல்ரெடி உடைச்சி வச்சுக்க ஊற்றிக்கலாம். இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வதக்கணும். உப்பு ஆட் பண்ணிக்கலாம். எவ்வளோ தேவையோ அவ்வளோ முட்டை ஆட் பண்ணிக்கலாம். போதும் இந்த அளவுக்கு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த பாத்திரத்தில் நம்ம வைக்கிறதுனால என்னென்னா அடி பிடிக்காது. ரொம்ப நம்ம வந்து நல்லா வதக்கிட்டே இருந்தோன்னா போதும். இப்போ குருமிளகு பொடியும் நான் ஆட் பண்ணுறேன். இது வந்து நான் கரகரன்னு நான் தட்டி வச்சுருக்கேன். இது நல்லா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்படியே கெட்டியாகிட்டே வரும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது முட்டை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. சுவையான முட்டை பொரியல் ரெடி. நான் முட்டை பொரியல் எப்படி செஞ்சேங்கிறது பார்த்தீங்க. இது வந்து ரச சாதம், தயிர் சாதத்துக்கு வந்து நல்ல காம்பினேஷன். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.